எல்லாருக்கும் ஷாலம். நம்ம இன்னைக்கு சபையும் காணிக்கையும் பாகம் 3 பார்ப்போமா? நம்ம இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ திடீர்னு யாராவது நம்ம கிட்ட வேகமா ஓடி வந்து முன்னாடி வந்து முட்டி போட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ஜீசஸ் லைஃப்ல ஒன்று நடந்துச்சு. ஜீசஸ் ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்ப என்ன பண்ணுவான்னா, ஒரு பையன் வந்து அவர்கிட்ட வேகமா ஓடி வந்து அவளுக்கு முன்னாடி வந்து முழங்கால் படிக்கிட்டு, அந்த மாதிரி நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு ஜீசஸ் சொல்வாரு, இந்த மாதிரி அவன் வேகமா இருக்காங்க, ஸோ வந்து நீ வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து களவு செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, பொய் சாட்சி சொல்லாத, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இதானே இருப்பான் அவன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவன் அப்படி வேகமா இருக்கிறதால அவன் சின்ன வயசுல இருந்து நியாய பிரமாணத்துல உள்ளது அதெல்லாம் அவன் ஃபாலோ பண்ணிட்டானே இருப்பான். ஸோ நீ இதெல்லாம் ஆல்ரெடி அறிஞ்சிருப்ப அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல வருவாரு. அதுக்குள்ள அந்த பையன் என்ன பண்ணுவான், இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேனே அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்காம அதுக்குள்ள வந்து பதில் சொல்லுவான். உடனே ஜீசஸ் வந்து, ஓகே, சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரானே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு ஆசைப்படுறானே, அவன் மேல அன்பு கூர்ந்து ஜீசஸ் சொல்லுவாரு, நீ சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் வர, நான் சொல்றது முழுசா கேளு, நான் இன்னும் சொல்லியே முடிக்கல அப்படி சொல்லிட்டு, நீ சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் வர, ஆனா உன்கிட்ட ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, நீ உன்னுடைய சொத்து ஆஸ்தி எல்லாத்தையும் விற்று நீ அதை வந்து ஏழைங்களுக்கு கொடு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே அவன் என்ன பண்ணுவான், அதுக்கு பிறகு உன் பொக்கிஷம் ஜீசஸ் சொல்வாரு, நீ உன்னுடைய சொத்தெல்லாம் வித்து அது ஏழைகளுக்கு எல்லாம் கொடு, அப்போ வந்து பரலோகத்துல உன் பொக்கிஷம் நிலையா இருக்கும், அதுக்கு பின்னாடி உன்னுடைய சிலுவையை எடுத்துட்டு என்னை பின்பற்றுவா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு. இதை கேட்டவுடனே அந்த பையன் ரொம்ப சோகமா போயிடுவான். ஏன்னா அவன் பெரிய ஒரு ஐஸ்வர்யவானா இருந்திருப்பான். அதனால என்ன பண்ணுவான், அவன் வந்து சோகமா போயிடுவான். அதனால ஜீசஸ் சொல்லுவாரு, இங்க பாரு, அசிஷன் கிட்ட சொல்லுவாரு, இங்க பாத்தீங்களா, செல்வந்தர்கள்லாம் பரலோக ராஜ்யத்துல நுழையிறது எவ்வளவு அரிதான ஒரு விஷயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஜீசஸ் அவங்களுக்கு சொல்லுவாரு. சோ நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து யாரெல்லாம் நீங்க நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறோம், பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப்பா என்ன ஜீசஸ் சொல்றாருன்னா, முதல்ல நீங்க உங்களோட ஆஸ்தியும் எல்லாத்தையும் பணத்தையும் வந்து வித்து எல்லாத்தையும் இல்லாத ஏழை எளியவங்களுக்கு தான தர்மம் பண்ணுங்க அப்படி சொல்ல ஜீசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சொல்றாரு. ஆனா கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லி தருவாங்க, அவங்க குழந்தைங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி என்ன சொல்லி தருவாங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே நீ வந்து பரலோகத்துக்குள்ள போகணும்னு வச்சுக்கேன், நீ வந்து பொய் பேசக்கூடாது, அம்மா அப்பா சொல்றதை கேட்கணும், திருடக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, அப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஆனா அந்த ஐஸ்வர்யமான பையனும் இது எல்லாத்தையும் சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு தானே வந்தான். ஆனா முக்கியமான விஷயம் இது, அவனோட ஆஸ்தியை வித்து அது தான தர்மம் பண்றது தானே அவன் மிஸ் பண்ணான். அதே மாதிரி அந்த கிறிஸ்டியன்ஸும் அவங்க 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 ஃபாலோ பண்றதும் சரி, அந்த பிள்ளைங்களுக்கும் சொல்லி தரதும் சரி, இந்த எல்லாத்தையும் தான் சொல்லி தருவாங்க. சொல்லி தந்துட்டு முக்கியமான விஷயத்தெல்லாம் கொட்ட விட்டுருவாங்க. அந்த குழந்தைங்களும் இன்னசென்ட்டா என்ன பண்ணும், அவங்க வந்து பணத்தை யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு, சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு காசுன்னா என்ன தெரியாது, சோ நிறைய காசை கூட என்ன பண்ணும், இல்லாதவங்களுக்கும் கொடுக்க போகும் இன்னசென்ட்டா. அப்ப அம்மா அப்பா என்ன சொல்லிடுவாங்க, மிச்சக்காரங்களுக்கு எல்லாம் 1 ரூபாய் பொண்ணு 5 ரூபாய் பொண்ணு இவ்வளவு எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கும் சொல்லி தருவாங்க. ஆனா முக்கியமானதே அதுதான், நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஆஸ்தியையும் நம்மளோட சொத்துக்களையும் வித்து அதுல இல்லாத அந்த ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் ஜீசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சொல்லியிருக்காரு. அதை செய்யும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும், நித்திய ஜீவனை அடைய முடியும். ஆனா அதுக்கே உள்டாவா வந்து இந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் அதை செய்யாம குழந்தைங்களுக்கு அதை செய்ய சொல்லி தராம மித்த அந்த ஐஸ்வர்யவான் அந்த பையன் வந்து எதெல்லாம் ஃபாலோ பண்ணானோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு முக்கியமானதை விட்டுருவாங்க. இந்த மாதிரி அந்த முதல்ல செய்யணும். நம்ம என்னன்னா, நம்ம வந்து நம்மளோட ஆஸ்தியும் நம்மளோட சொத்தையும் வித்து நம்ம ஏழை எளியவங்களுக்கு கொடுத்தாதான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் அதுதான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் அதுதான். அதனால ஜீசஸ் அதை ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அதை பண்ணு அப்படி சொல்லிட்டு. அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு, உன்னோட சிலுவையை தூக்கிட்டு என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த சிலுவையை தூக்கிட்டு ஃபாலோ பண்ணுன்னு ஜீசஸ் சொன்னதால கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்க சொத்துல வந்து ஒரு தங்கத்துல ஒரு சிலுவை $1 செஞ்சு அதை எடுத்து அவங்க வந்து போட்டுட்டு அவங்க வந்து மார்பிள வந்து ஜீசஸ் வந்து சுமப்பாங்க, அந்த சிலுவை மார்பிள வந்து சுமப்பாங்க. ஆனா ஜீசஸ் உண்மையிலே என்னதான் சொல்லியிருக்காரு,
அதை வித்து நீ வந்து சொத்தையும் சொகத்தையும் வித்து இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கிறிஸ்டியன்ஸ் அதுவே அப்படியே உள்டாவா அந்த சொத்துல அவங்களுக்கு அவங்களே ஒண்ணு வித்து அவங்களே ஒரு தங்கத்தை செஞ்சு அவங்களே போட்டுட்டு சிலுவை சுமக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. ஆனா ஜீசஸ் சொன்னது அது அப்படி இல்லை. நீங்க வந்து உங்க ஆஸ்திகளை வித்து இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் பிறக்கிற குட்டி குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்டியன் இந்த குழந்தை வந்து ஒரு கிறிஸ்டியனுங்கிறதுக்கு அடையாளமா ஒரு தங்கத்துல ஒரு டாலர் சிலுவையில செஞ்சு அதுக்கு போட்டு விட்டுருவாங்க. ஆனா உண்மையிலே கிறிஸ்டியன்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காரு? அவர் என்ன நம்மளோட சொத்தையும் ஆஸ்தி வித்து இல்லாதவங்களுக்கு தானே தர சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய குட்டி குழந்தைங்க பக்கத்துல எல்லாம் பிறந்திருக்கும். கஷ்டப்படுறவங்க வீட்லயும் குழந்தைங்க பிறக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஊசுமணி பாசுமணி இருக்கிறவங்களுக்கு வீடே இருக்காது, அவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்கும். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு கொடுக்க பால் கூட இல்லாம, அந்த குழந்தைக்கு சரியான ட்ரெஸ் டவல் அது கூட இல்லாம கஷ்டப்படுவாங்க. சோ நம்ம என்ன பண்ணணும், குழந்தைக்கு வந்து சின்ன டாலர் தங்க டாலர் செஞ்சு போடுறதை விட்டுட்டு அதை வித்து எடுத்து போய் பேசிக் நீடு அந்த சாப்பாடு பால் ட்ரெஸ் இது கூட இல்லாத அந்த ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தான தர்மமா கொடுக்கணும். இதுதான் ஜீசஸ் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்காரு. இதுக்காக தான் ஜீசஸ் வந்து நம்மளுக்காக வந்து அழகா வாழ்ந்தும் காட்டியிருக்காரு. அவர் வந்து காட், அவர் வந்து சர்வ வல்லவர், அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. ஐஸ்வர்யமே அவர்கிட்ட இருந்து தான் புறப்படுது. ஐஸ்வர்யத்தோட மொத்தமே யாருதான், ஜீசஸ் தான். ஆனா அவர் என்ன பண்ணணும், நம்ம எல்லாம் தரித்திரரா பிச்சைக்காரங்களா நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம கிட்ட என்ன இல்லை, நம்ம எல்லாம் ஐஸ்வர்யவான்களா இல்ல. நம்ம வந்து நம்ம என்ன பண்றோம், பாவத்திலயும் சாபத்திலயும் கஷ்டத்திலயும் நோயிலையும் இப்படி இருக்கிறதால அந்த மொத்த ஐஸ்வர்யத்தின் மொத்தமான காட் ஜீசஸ் வந்து அவர் வந்து சிலுவையில நமக்காக தரித்திரரா அவரு அப்படி ஆகி சிலுவையில அவரு நம்மளுக்காக தரித்திரரா ஆகி நம்மளுக்கு அவரோட ஐஸ்வர்யத்தை தந்து நம்ம எல்லாரையும் ஐஸ்வர்யவான்களா ஆக்கியிருக்காரு சிலுவையின் மூலமா. சோ நம்மளும் ஜீசஸ் மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட ஆயிருக்க ஐஸ்வர்யத்தை யாரெல்லாம் காசு இல்லாம பணம் இல்லாம கஷ்டப்படுற தரித்திரர்களுக்கு நம்மளோட ஐஸ்வர்யத்தை நம்மளும் ஜீசஸ் மாதிரி கொடுக்கணும். இதுதான் ஜீசஸ் வந்து சொல்லியிருக்காரு. இது மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், இது மூலமா தான் நம்ம நித்திய ஜீவனை அடைச்சு பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம நுழைய முடியும். ஜீசஸ் அதுல என்ன பைபிள்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க வந்து உங்களோட சொத்தையும் உங்களோட பணத்தையும் நகையையும் அப்புறம் பத்திரத்தையும் எடுத்துட்டு போய் சேர்த்து வைக்காதீங்க பூமியில. அங்க என்ன பண்ணுவாங்க, பூச்சிலாம் அதை வந்து அழிச்சிடும், பத்திரத்தெல்லாம் பூச்சி அழிச்சிடும், நகை பணத்தெல்லாம் வந்து திருடெல்லாம் கண்ணை விட்டு திருடுவான். அதனால நீங்க பூமியில உங்க செல்வங்களை சேர்த்து வைக்காதீங்க அப்படி சொல்லிட்டு ஜீசஸ் வந்து சொல்லியிருப்பாரு. என்னோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போதோ 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போதோ அந்த 11th 12th படிக்கிற சமயத்துல என்ன நடந்துச்சுன்னா, எங்க வீட்டுல வந்து நாங்க என்னோட சேர்த்து 3 பெண் பிள்ளைங்க. அதனால எங்க அம்மா அப்பா வந்து கல்யாணத்துக்காக நாங்க சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வீட்டுல யாருமே இல்லை. வீட்டுல யாருமே இல்லாத சமயம் வந்து 30 சவரன் நகையும் ஒரு பணம் எவ்வளோன்னு செல்லும் 20,000 30,000 அந்த மாதிரி பணமும் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. உடனே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே போலீஸ் என்ன சொன்னாங்க, இந்த திருட்டு வந்து திடீர்னு நடந்த திருட்டு இல்லை, ரொம்ப நாளா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ உங்க வீட்டை வந்து நோட்டாயிட்டு தான் அதை செஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த திருட்டு நடந்த அன்னைக்கு வந்து இங்க 2 பக்கத்து, இந்த சைடு ஒரு வீடு இந்த சைடு ஒரு வீடு பக்கத்துல இருப்பாங்க. அவங்க 2 பேருமே ஊருக்கு போயிருந்தாங்க. சோ ரொம்ப நாளா உங்களை வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து திருடிருக்காங்க அப்படி சொல்லி அந்த போலீஸ் வந்து சொன்னாங்க. பைபிள்ல ஜீசஸ் சொல்லியிருக்காருல, திருடன் வந்து கண்ணை விட்டு திருடுவான்னு. இதுதான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நகையையும் பணத்தையும் சேர்த்து வச்சுட்டு அது தொலைஞ்ச பிறகு ஜீசஸ் கிட்ட போய் ஜீசஸ் இந்த மாதிரி என்னோட நகை பணம் எல்லாம் தொலைஞ்சிருச்சுன்னு அழக்கூடாது. ஜீசஸ் என்னதான் சொல்லியிருக்காரு, நீங்க இங்கெல்லாம் சேர்த்து வைக்காதீங்க உங்க நகையும் பணத்தையும், அதை வந்து திருடிடுவான்னு ஜீசஸ் சொல்லியிருக்காரு. நம்ம அவர் சொன்னதை கேட்காம அவர்கிட்டயே போய் நம்ம இதெல்லாம் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, அழக்கூடாது. சரி நம்ம என்னதான் பண்றது, நம்ம செல்வத்தை எங்கதான் சேர்த்து வைக்கிறது அப்படி சொல்லி நீங்க கேட்பீங்க. ஜீசஸ் அழகா சொல்லியிருப்பார், உங்களோட எல்லா செல்வத்தையும் நீங்க வந்து பரலோகத்துல சேர்த்து வைங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அப்படியா, பரலோகன்ற பேங்க் எங்க இருக்கு அப்படி சொல்லி நீங்க கேட்காதீங்க. அவர் எப்படி நம்மள வந்து பரலோகத்துல செல்வத்தெல்லாம் சேர்த்து வைக்க சொல்லியிருக்காருன்னா, நம்மளோட ஆஸ்தி நம்ம செல்வத்தை எல்லாம் வித்து ஏழை எளியவங்களுக்கு தரணும். அதுதான் பரலோகத்துல சேர்த்து வைக்கிறது. அது எப்படி பரலோகத்துல சேர்த்து வைக்கிறதாகும் அப்படி சொல்லி நீங்க கேட்பீங்க. எல்லா மனுஷங்களும் யாரு, எல்லாருமே கடவுளோட ஆலயம் தானே. சோ யாரெல்லாம் வந்து ட்ரெஸ் இல்லாம கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டோ சாப்பாடு இல்லாமலோ பசியிலோ இருக்கும்போது அவங்களுக்கு நம்மளோட சொத்தெல்லாம் வித்து அவங்களுக்கு பணமா நம்ம தரும்போது அந்த பணம் எங்க கொடுக்குற மாதிரி, காடோட ஆலயம் தானே அவங்க, அப்ப நம்ம காடுக்கே கொடுத்த மாதிரி. சோ பரலோகத்துல நம்மளோட செல்வெல்லாம் அழகா சேர்த்து வைக்கப்பட்டுரும். அங்க என்ன பண்ணாது, பூச்சியும் அரிக்காது, திருடனும் என்ன பண்ண முடியும்,
திருடன்னு என்ன பண்ண மாட்டான், அதை வந்து கள்ளமிட்டு திருட மாட்டான். இதுதான் காட் வந்து உங்களோட பொக்கிஷத்தை நீங்க வந்து பரலோகத்துல நீங்க அழகா சேர்த்து வைங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு பைபிள்ல அதுலயே ஜீசஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்களோட பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க மனமும் இருக்கும், உங்க இருதயமும் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அழகா சொல்லியிருப்பாரு. அதாவது நம்ம வந்து நம்மளோட ஆசை, நம்மளுடைய இருதயம் எல்லாம் பணத்து மேலேயும் பண ஆசையின் மேலேயும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், தினமும் வந்து வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணி நம்ம வந்து பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். இதுவே நம்மளோட இருதயமும் நம்மளோட ஆசையும் காட் மேல இருந்துச்சுன்னா, காடுக்காக நம்ம என்ன செய்யணும்ட்டு நம்ம காடை நம்ம பார்த்திருப்போம், காடையே நம்ம நம்பி வந்து வாழ்ந்துட்டு இருப்போம். இதுதான் ஜீசஸ் சொல்லியிருக்காரு, உங்களோட பொக்கிஷத்தை நீங்க எங்க சேர்த்து வைக்கிறீங்களோ அங்கதான் உங்க மனசும் இருக்கு அப்படி சொல்லிட்டு ஜீசஸ் சொல்லியிருப்பாரு. ஆதாம் ஏவாள் என்ன பண்ணுவாங்க, அந்த பழத்தை தானே நம்புவாங்க, நன்மை தீமை தெரியத்தக்க அந்த பழத்தை நம்பி அது சாப்பிட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அது மேல அவங்க இருதயத்தை வச்சு அதை நம்புறாங்க. அதை சாப்பிட்டாதான் நான் வந்து காடை மாதிரி ஆவேன் அப்படி சொல்லிட்டு அந்த பழத்தை நம்பினாங்க. அந்த பழத்தை நம்பி என்ன பண்ணாங்க, அதை சாப்பிட்டுட்டு ஜீவ வெளிச்சத்தை மிஸ் பண்ணி நித்திய ஜீவனையே அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்த அந்த பழம் தான் இப்ப உள்ள மணி. அப்ப மரம், அவங்க கிட்ட மணி இல்ல, இப்ப நம்ம அதை என்ன பண்ணி வச்சிருக்கோம், மணியா வச்சிருக்கோம். சோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆதாம் ஏவாள் வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை நம்பினாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வந்து பணத்தாலதான் நம்ம வந்து நல்லா வாழ முடியும், பணத்தாலதான் எல்லாமே சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு பணத்து மேல நம்பிக்கை வச்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நித்திய ஜீவனையும் பரலோக ராஜ்யத்தையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அவங்க அதை சாப்பிட்டு தானே நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டு தானே அவங்க வந்து அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட முடியாம போய் அவங்க வந்து நித்திய ஜீவனை மிஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணிடக்கூடாது, இந்த பணத்து மேல நம்ம ஆசையை வச்சு நம்ம வந்து நித்திய ஜீவனை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனாலதான் ஜீசஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, உங்களோட பணத்தையும் உங்க ஆஸ்தியும் எடுத்துட்டு போய் வித்து இல்லாதவங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்காக நான் உங்களை ஐஸ்வர்யவானா இருக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா ஆபிரகாம் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அங்க நிறைய கிங்லாம் இருந்தாங்க. அந்த கிங்கை விட இவர் தான் ஆஸ்திலையும் சொத்துக்கள்லையும் பெரியவரா இருந்தாரா. அவர்கிட்ட அவ்வளவு நிறைய வேலையாட்கள்லாம் இருந்தாங்களாம். அந்த வேலையாட்கள்லாம் கூட்டிட்டு போய் நம்ம ஒரு போருக்கே நிறுத்திடலாமா, அவ்வளவு வேலையாட்கள் ஆபிரகாம்கிட்ட இருந்தாராம். ஆனா ஆபிரகாமும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போனார்ல, அவரும் நித்திய ஜீவனை சுதந்திரிச்சார்ல, அவர் ஐஸ்வர்யவான் தானே. சோ நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். ஐஸ்வர்யத்தின் மேல உங்களோட நம்பிக்கையையும் ஐஸ்வர்யத்தின் மேல உங்க இருதயத்தையும் வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். நிறைய கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து காடை தான் நம்புறேன், காடு மேலதான் எனக்கு எல்லா நம்பிக்கையும் இருக்கு, என் வாழ்க்கையை காடை தான் நம்பி இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க காடை தானே நம்புறாங்க, அப்புறம் எதுக்கு சொத்துலாம் சேர்த்து வைக்கிறாங்க, சொத்தெல்லாம் வித்து வந்து என்ன பண்ணிருக்கணும், ஏழை எளியவங்களுக்கு தானே தந்திருக்கணும். அவங்க காடை நம்பியிருந்தா காடை மட்டும் தானே நம்பி இருக்கணும். இதனாலதான் பைபிள்ல ஒரு அழகான வேர்ஸ் வரும், கிரியே இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் அப்படி சொல்லிட்டு வரும். இப்ப உண்மையிலேயே அவங்க வந்து காடை நம்பி இருந்தாங்கன்னா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்க பணத்து மேல வந்து ஆசை இல்லாம பணத்தை வந்து வித்து தந்திருப்பாங்க. அவங்க வந்து பணத்தை தான் அவங்க நம்புறாங்க, பணம் தான் நம்மளுக்கு சாப்பாடு போடும், பணம் தான் நம்மள நல்லா வாழ வைக்கணும்னு நம்புறாங்க. அதனாலதான் பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. அவங்க கிறிஸ்டியன்ஸ் உண்மையிலே வந்து காடே என்ன பாத்துக்குவாரு அப்படின்னு காடு மேல அவங்க இருதயத்தையும் காடு மேல அவங்க நம்பிக்கையும் வச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா அவங்க பணத்தெல்லாம் எடுத்து வித்து ஏழைகளுக்கு தந்திருப்பாங்க. இப்ப இந்த மெசேஜை பார்த்துட்டு நீங்களும் உண்மையில காடு தான் நம்பி இருந்தீங்கன்னா இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓகே இதுதான் காட் மேல இருக்க நம்பிக்கைன்ட்டு பணத்து மேல நம்பிக்கை இல்லாம அதை எடுத்து கொடுத்துருவாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பணத்து மேல உள்ள ஆசைதான் நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிட்ட நம்மள கொண்டு போகாம விடுது. பணத்து மேல உள்ள நம்பிக்கை தான் நம்ம வந்து நித்திய ஜீவன் கிட்ட கொண்டு போகாம விடுதே தவிர ஐஸ்வர்யம் நம்மள வந்து நித்திய ஜீவன் கொண்டு போகாம நம்மள தடுக்கல. ஏன்னா ஆபிரகாமும் ஐஸ்வர்யவானதான் இருந்தாரு. ஆபிரகாம் என்னதான் பண்ணாரு, அவர் போய் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பும் செஞ்சாரு. இந்த வேர்ஸ் எல்லாம் வரும்ல, இதுக்கு மேல ஒரு வேர்ஸ் வரும், அதை பத்தி சொல்றேன். அதுல என்ன வரும்னா, ஜீசஸ் சொல்லியிருப்பாரு, ஒரு மனுஷன் வந்து 2 எஜமானுக்கு கீழே வேலை செய்ய முடியாது. ஏதாவது ஒரே மனுஷன் வந்து என்ன பண்ண முடியாது, காடுக்கும் உலக பொருட்களுக்கும் 2த்துக்கும் ஊழியம் வந்து செய்ய முடியாது. அப்படி செஞ்சானா அவன் ஒன்னதான் செய்வான், இன்னொன்னு அவாய்ட் பண்ணிடுவான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு ஜீசஸ். அதாவது என்னன்னா, பழைய ஏற்பாடு எடுத்துக்கோமே, பழைய ஏற்பாடுல ஆதாம் ஏவாள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் காடை தான் நம்பிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு என்ன பண்ணிடுவாங்க, இந்த பழம் நன்மை தீமை அறியத்தக்க பழம் தான் நம்மள வாழ வைக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த பழத்து மேல நம்பிக்கை வச்சு என்ன பண்ணிடுவாங்க, அதுதான் நம்மள வாழ வைக்கும் அப்படி சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஜீவ விருட்சத்தை மிஸ் பண்ணி நித்திய ஜீவனையே மிஸ் பண்ணிடுவாங்க. பழைய ஏற்பாட்டுல ஆதாம் ஏவாளுக்கு அந்த மரமா இருந்துச்சுல, நன்மை தீமை அறியத்தக்க மரமா இருந்துச்சுல, அதுதான் புதிய ஏற்பாட்டுல என்னவா இருக்கு, பணமா இருக்கு.
அப்ப அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ஜீவ விருட்சத்தை மிஸ் பண்ணி நித்திய ஜீவனை மிஸ் பண்ணாங்கல்ல. அந்த மாதிரி புதிய ஏற்பாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து பணத்து மேல நம்பிக்கையை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போமா. அதாவது ஜீசஸோட சீஷர்கள் 12 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு சீஷரான யூதாஸ் இஸ்காரியோத் கிட்டதான் ஜீசஸ் அவரோட பணத்தெல்லாம் கொடுத்து அதுல உள்ள பணத்தை எடுத்து யாரெல்லாம் பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான தர்மம் கொடு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த ஆதாமிய காலத்துல அந்த நன்மை தீமை அறியத்தக்க மாதிரி இருந்துச்சுல, அதுதான் இப்ப என்னவா இருக்கு, யூதாஸ் இஸ்காரியோத் கிட்ட பணப்பையா இருக்கு. அதை என்ன பண்ண அங்க என்ன பண்ணிருக்காரு காடு, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை தொடக்கூடாது சொல்லியிருக்காரு. இந்த பணம் என்னது, இது வந்து தான தர்மத்துக்குள்ள பணம். இதை என்ன பண்ணக்கூடாது, யூதாஸ் இஸ்காரியோத் தொடக்கூடாதுல்ல. ஆனா பைபிள் ஒரு அவசரம் அவன் வந்து திருடனா இருந்தான் அப்படி சொல்லிட்டு வரும். அப்போ அவன் அந்த பணத்தை தொட்டிருக்கான் தானே, அந்த தான தர்மத்துக்குள்ள பணத்தை வந்து காடு வந்து எதுக்காக கொடுத்திருக்காரோ அதுக்கு இல்லாம அவன் வந்து அது தொட்டுட்டான். சோ அந்த பைபிள்ல அவன் வந்து திருடனா இருக்கான் அப்படி சொல்லிட்டு வந்துச்சு. அந்த பண ஆசை அவனுக்கு அதிகமாயி பண ஆசை அதிகமாயி என்ன பண்ணிடுவான்னா, ஒரு 30 வெள்ளி காசுக்காக ஜீசஸையும் அவன் தான் காட்டி கொடுத்துருவான். காட்டி கொடுத்து அவன் அந்த நித்திய ஜீவனை மிஸ் பண்ணி, அந்த ஆதாமிய பால் எப்படி அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை வந்து சாப்பிட்டுட்டு நித்திய ஜீவனை மிஸ் பண்ணி ஜீவ விருட்சத்தை மிஸ் பண்ணாங்களோ, அதே மாதிரி இவன் பணத்து மேல ஆசையை வச்சு பணம் தான் நம்மளுக்கு வந்து எல்லாம் அப்படி சொல்லிட்டு அந்த மரம் மாதிரி இந்த பணத்து மேல ஆசை வச்சு அவன் என்ன பண்ணனா, ஜீசஸையும் காட்டி கொடுத்து அவன் நித்திய ஜீவனையும் மிஸ் பண்ணி அவனும் என்ன பண்ணிட்டான், இறந்து போயிட்டான். ஆதாமியாவோட இறந்து போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவனும் இறந்து போயிட்டான். இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் பார்ப்போமா. அப்போஸ்தலர் பணிகள்ல ஒண்ணு நடக்கும். என்னதுன்னா, அனனியா சப்பரியான்னு 2 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க வந்து காடுக்காக, நான் வந்து தான தர்மத்துக்காக காடுக்காக இந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சீஷர்கள் கிட்ட சொல்லிட்டு அந்த அவங்க சொத்தெல்லாம் வித்துருவாங்க. எல்லாத்தையும் ஃபுல்லா தரேன்னு சொல்லிடுவாங்க. அவங்க சொத்தை எல்லாத்தையும் வித்துட்டு ஆனா அதுல கொஞ்சம் பணத்தை மட்டும் அவங்க வந்து சீஷர்களுக்கு தெரியாம அவங்களுக்குன்னு எடுத்து வச்சுட்டு அதை வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது அந்த ஆதாமியவள் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து காடுத்தை வந்து சாப்பிடாதன்னு சொன்ன அந்த பழத்தை வந்து எடுத்து சாப்பிட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க வந்து காடு கிட்ட நான் ஃபுல்லா தரேன்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவாங்க. அதாவது பண ஆசையால அந்த பணத்தை அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்க அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டதால என்னாச்சு, அவங்க இறந்து போயிட்டாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பண ஆசையால அந்த பணத்தை எடுத்து வச்சதால இவங்களும் ஒரே நேரத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இறந்து போயிடுவாங்க. அவங்க நித்திய ஜீவ விருட்சத்தையும் ஆதாமும் ஏவாளும் நித்திய ஜீவனையும் ஜீவ விருட்சத்தையும் மிஸ் பண்ணாங்கல்ல. அதே மாதிரி அனனியாவும் சப்பரியாவும் என்ன பண்ணிடுவாங்க, பண ஆசையின் காரணமாக நித்திய ஜீவனையும் ஜீவ விருட்சத்தையும் மிஸ் பண்ணி இறந்து போயிடுவாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னதுன்னா, எல்லாமே எதுக்குள்ள பணம், தான தர்மத்துக்குள்ள பணம். யூதாஸ் இஸ்காரியத்துக்குள்ள பணம் எது, தான தர்மத்துக்குள்ள பணம் தானே. அனனியா சப்பரியாவும் என்ன பண்ணிருக்காங்க, காடுக்குன்னு நான் தாரேன், இது எல்லாருக்கும் காடுக்குன்னு காணிக்கையா தான தர்மத்துக்கு தாரேங்கிற பணத்தை தான் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. அதாவது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்க ஆதாமியவா நன்மை தீமை அறியத்தக்க கனியை தொடக்கூடாதுங்கிற மாதிரி இவங்க வந்து இந்த பணத்தை எடுத்துக்க கூடாதுல்ல. அப்ப அந்த பணத்தை எடுத்ததால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இறந்துட்டாங்க. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜீசஸ் சொன்னார்ல, ஃபர்ஸ்ட் இந்த பணத்தை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் வித்து தான தர்மம் பண்ணுங்க. அதுதான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள முதல் ஸ்டெப்னு சொன்னார்ல. அந்த முதல் ஸ்டெப்ல இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, ஃபாலோ ஆயிட்டாங்க. யூதாஸும் ஃபாலோ ஆயிட்டாரு, அனனியா சப்பரியா ஆதாமியவாள் எல்லாரும் ஃபாலோ ஆனதால என்ன பண்ணிட்டாங்கன்னா நித்திய ஜீவனையும் மிஸ் பண்ணிட்டாங்க. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ரெண்டுத்துக்குமே ஊழியம் செய்யறாங்க. ஆதாமியவாள் என்ன பண்றாரு, எனக்கு காடும் வேணும் ஜீவ விருட்சமும் வேணும், நன்மை தீமை அறியத்தக்க கனியும் வேணும்னு கேட்கறாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனி சாப்பிட்டா ஜீவ விருட்சத்தை சாப்பிட முடியாது, செத்துதான் ஆகணும். ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி, எனக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனியும் வேணும் ஜீவ விருட்சமும் சாப்பிட்டுட்டு நித்தியமா வாழ முடியாது. யூதாஸ் இஸ்காரியோத்தும் அதே தான் பண்ணாரு. அவர் என்ன பண்ணாரு, எனக்கு பணமும் வேணும், நான் பணம் சேர்த்து வைக்கணும், லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறாரு. நான் ஜீசஸ் கூட வந்து ஜீசஸோட சீஷராகவும் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரே நேரத்துல ரெண்டுத்தையும் அடைய முடியாது. பணத்தையும் சேர்த்து வச்சு ஜீசஸ்க்கும் என்ன பண்ண முடியாது, ஊழியமும் செய்ய முடியாது. ஜீசஸை காட்டி கொடுத்ததே யூதாஸ் இஸ்காரியோத்து தான் ஆயிட்டாரு கடைசியில. ஏன்னா ஒருத்தரை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும், ஒருத்தருக்கு சேவை செஞ்சுதான் ஆகணும். அதே மாதிரிதான் அனனியா சப்பரியாவும், நான் காடுக்குன்னு காணிக்கையா என்னோட சொத்து எல்லாத்தையும் தரணும்னு நினைக்கிறாங்க, எனக்கு பணமும் வேணும்னு நினைக்கிறாங்க. 2 உலக பொருளுக்கும் காடுக்கும் ஒன்னா வந்து ஊழியம் செய்ய முடியாது. இதுல இருந்து நான் உங்களுக்கு முக்கியமா என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பாஸ்டர்ஸ் இருப்பாங்க. நீங்க உங்க எல்லாருக்கும் வந்து பாஸ்டர்ஸ்க்கு நிறைய வந்து காணிக்கை எல்லாம் வரும். அந்த காணிக்கையை வந்து எதுக்காக கொடுத்திருக்காரு, யூதாஸ்க்கு எதுக்காக பணத்தை ஜீசஸ் கொடுத்தாருன்னா தான தர்மம் பண்றதுக்காக தானே கொடுத்தாரு. அந்த மாதிரி அந்த பணம் எல்லாத்துக்கும் எதுக்காக, தான தர்மம் பண்றதுக்காக. அதுல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கை வைக்க கூடாது.
நம்ம என்ன பண்ண முடியாது, காடுக்கணும் ஊழியமும் செஞ்சுக்கணும். ஊழியத்துக்கு வர பணத்தை எடுத்து எனக்குன்னு வீடு, லேண்டு, அப்புறம் சொத்து சொகம்னு சேர்க்கவும் முடியும். அப்படின்னு நம்ம ரெண்டுத்தையுமே என்ன பண்ண முடியாது, ரெண்டுத்துக்குமே ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றை வந்து அவாய்ட் பண்ணி ஒண்ணுக்கு தான் ஒன்று ஊழியம் செய்ய முடியும். ஸோ நம்ம அந்த பணத்தை என்ன பண்ணணும்னா, பாஸ்டர்ஸா இருக்கவங்களோ, காடுக்கு ஊழியம் செய்யறவங்களோ, காணிக்கையாவா அந்த பணத்தை என்ன பண்ணணும், தான தர்மமா நம்ம பண்ணணுமே தவிர அதை எடுத்து நம்மளுக்குன்னு யூதாஸ் மாதிரியும் அனனியா சப்பரியா மாதிரியும் நம்மளுக்குன்னு எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ண கூடாது. அப்படி நம்ம யூஸ் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நித்திய ஜீவனை மிஸ் பண்ணிடுவோம். அந்த ஜீவ விருட்சத்தை மிஸ் பண்ணாங்களா ஆதாம் ஏவாள், அந்த மாதிரி யூதாஸ் இஸ்காரியோத் மிஸ் பண்ண மாதிரி, அனனியா சப்பரியா மிஸ் பண்ண மாதிரி பாஸ்டர்ஸும் என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், நித்திய ஜீவனை இழக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்த வசனத்துல என்ன ஜீசஸ் சொல்லியிருப்பாருன்னா, பறவைகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுது, நூறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனா காடு அதுங்களுக்கு அவ்வளவு அழகா போஷிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி பேர்ட்ஸ் இருக்காங்கல்ல, பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு கொச்சு கொச்சு கொச்சுன்னு சாப்பிட்டுட்டே, பேர்ட்ஸ் எப்பவும் சாப்பிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட பாப்புலேஷன் எப்படி இருக்கும்னா, நம்ம மனுஷங்க இருக்காங்கல்ல, அவங்க பாப்புலேஷனோட அதிகமா இருக்கும். அவங்க என்ன பண்றாங்க, ஃபார்ம் போயிட்டு லேண்ட் வாங்கி விதை விதைச்சு அறுத்தா சாப்பிடுறாங்க, இல்ல போய் ஒரு களஞ்சியம் வாங்கி சேர்த்தா வைக்கிறாங்க. ஆனா அவங்க டெய்லியும் சாப்பிட்டுட்டு தானே இருக்காங்க. பறவைகளுக்கு காடு அழகா போஷிச்சுட்டு தானே இருக்காரு. அந்த பறவைகளை விட நீங்க எவ்வளவு மேன்மையானவங்க, உங்களுக்கும் காடு எவ்வளவு அழகா தானே போஷிப்பாரு அப்படி சொல்லிட்டு ஜீசஸ் சொல்லியிருப்பாரு. அதாவது ஆதாம் ஏவாள் என்ன நினைச்சாங்க, அந்த கனி தான் அவங்களை வந்து நல்லா பார்த்துக்கும், அதுதான் வாழ வைக்கும், அதுதான் நல்ல ஃபுட்டுன்னு நினைச்சுதானே அதை சாப்பிட்டாங்க. அவ்வளோ நல்லா காட் அவ்வளோ நல்லா போஷிச்சுட்டு தான் இருந்தாரு. ஆனா அதை அவங்க எடுத்து இதுதான் நம்மளுக்கு சாப்பாடு தரும், வாழ்க்கை தரும்னு சாப்பிட்ட பிறகு என்னாச்சு, அதுக்கு பிறகு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு அவங்க கஷ்டப்பட்டு நிலத்துல விழுந்து வேர்வை சிந்தி உழைச்சி சாப்பிட வேண்டியதா ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணிடக்கூடாது, பணம் தான் நம்மளுக்கு சாப்பாடு, பணம் தான் நம்மளுக்கு சாப்பாடு தரும்ட்டு பணத்தை சேர்த்து வச்சுட்டே இருக்கக்கூடாது. நீங்க வந்து 2 நாள் அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பீங்க, சாப்பிடுவீங்க கஷ்டப்பட்டு. ஆனா ஒரு நாள் செத்து தானே போவீங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறத பார்க்கணும். இந்த நாளைக்கு நம்ம சாக போற அந்த ஃபுட்டுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கணும். அவங்க ஆதாம் ஏவாள் ஒரு பழத்தால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நித்திய ஜீவனையும் மிஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பாடு நம்மளுக்கு வந்து பணம் தான் தரும்னு பணத்து மேல நம்பிக்கை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம வந்து செத்து போயிடக்கூடாது. நித்திய ஜீவன் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்டா இருக்கணும். அதுக்கு பிறகு ஜீசஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அழகா நீங்க வந்து பூக்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா, அந்த புல்லு இருக்கும், புல்லு வந்து ஒரு நாள் தான் அதனோட லைஃபே. அதுக்கு வந்து அழகழகா பூ வந்து பூக்கும். அந்த ஒரு நாள்ல உலர்ந்து போற அந்த புல்லுக்கு காடு வந்து அவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி விடுறாருன்னா, நீங்க எல்லாம் ரொம்ப மேன்மையானவங்க, உங்களுக்கு எல்லாம் காடு இன்னும் எவ்வளவு அழகா உடுத்து நிற்பாரு. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு ஜீசஸ் வந்து சொல்லியிருப்பாரு. ஆதாம் ஏவாள் வந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்ட பிறகுதான் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு அந்த இலையெல்லாம் வச்சு ட்ரெஸ்ஸு கோத்து போடுவாங்க. மனுஷங்களும் என்ன பண்றாங்க, பணம் தான் நம்மளுக்கு வந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க மாதிரி இப்ப பணம் தான் எனக்கு வந்து ட்ரெஸ் வந்து வாங்க முடியும், பணம் இருந்தா தான் வாங்க முடியும்னு கஷ்டப்பட்டு ட்ரெஸ் வாங்குறாங்க. 2 நாள் 1 மாசம் 2 மாசம் போனா கிழிஞ்சு போற ட்ரெஸ்ஸுக்காக. அதுக்காக என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால காட் என்ன சொல்றாரு, இந்த ட்ரெஸ்ஸுக்காகவும் இந்த பணத்துக்கு சாப்பாட்டுக்காகவும் ட்ரெஸ்ஸுக்காகவும் கவலைப்பட்டு நீங்க நித்திய ஜீவனை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தரணும்னு காடுக்கு தெரியும், அது வந்து காடு வந்து தந்துட்டு தான் இருக்காரு அப்படி சொல்லிட்டு அழகா சொல்வாரு. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, சாப்பாடு எனக்கு வந்து பணம் தான் சாப்பாடு தருது, பணம் இருந்தால் தான் என்னால சாப்பிட முடியும், பணம் இருந்தால்தான் என்னால நல்ல ட்ரெஸ் போட முடியும்ட்டு கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சிட்டே இருப்போம். சரி, நீங்க இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே இருக்கோம், நாளைக்கு செத்து போயிட்டோம்னா நம்ம சேர்த்து வச்ச காசெல்லாம் வேஸ்ட் தானே. ஸோ நம்ம எது உண்மைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நித்திய ஜீவனை எப்படி பெறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதனால ஜீசஸ் நீங்க இதை குறிச்சுலாம் கவலைப்படாதீங்க, நீங்க இதெல்லாம் கவலைப்பட்டீங்கன்னா நீங்க உங்கள ஒரு ஜான நீங்க ஏத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த கவலைப்படுறதால நம்ம காசெல்லாம் சேர்த்து வச்சுன்னு இருக்கோம், நாளைக்கு என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டு தானே காசு சேர்த்துக்கிறோம். நீங்க எதுக்கு தான் கவலைப்படுறீங்க, நீங்க கவலைப்பட்டு ஒரு ஜான் கூட உங்களால ஏத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் வந்து அழகா சொல்லியிருப்பாரு. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆதாம் ஏவாள் வந்து என்ன பண்ணாங்க, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டாதான் நான் வந்து காட மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. அவங்க வந்து காட மாதிரி நான் இல்ல, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டாதான் நான் காட மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுதான் அதை சாப்பிட்டாங்க. அதே மாதிரி மனுஷங்களாகிய நம்மளும் என்ன பண்றோம், வந்து நம்ம இந்த காசுலாம் தான் சேர்த்து வச்சாதான் நாளைக்கு வந்து கல்யாணம் பண்ண முடியும், நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு படிக்க செலவுக்கு பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பணத்து மேல நம்ம கவலைப்பட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அதனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல அப்படி சொல்லிட்டு ஜீசஸ் வந்து அழகா சொல்றாரு. ஸோ நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு காடு வந்து
பரலோக ராஜ்யத்தையே விரும்புறாரு அப்படி சொல்லிட்டு ஜீசஸ் வந்து அழகா சொல்லியிருப்பாரு. நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுக்கு சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் பணம் தான் தரும்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம ட்ரெஸ்ஸுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் கவலைப்பட்டு பணத்தை சேர்த்தே வச்சுட்டு இருக்கதால பணம் வந்து நம்ம நித்திய ஜீவனை நோக்கி கொண்டு போய் விட போறதில்ல. காடு தான் நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்தையும் நித்திய ஜீவனையும் தர முடியும். சோ அந்த காடு என்னதான் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு, நீங்க கவலையே படாதீங்க, நாளைக்கு வந்து உள்ளதெல்லாம் காடு உங்களுக்கு தந்துருவாரு, நாளை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிட்ட பிறகுதான் காடு ஜீசஸ் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வந்து உங்களுக்கு உள்ளதெல்லாம் வித்து ஏழைகளுக்கு தாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க வந்து நாளைக்கு கவலைப்படுதானே அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க, நீங்க நாளைக்கு வச்சு கவலையே படாதீங்க, காடு உங்களுக்கு அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாரு. சோ இப்ப உள்ள உங்களோட பணத்தையும் ஆஸ்தியும் வித்து ஏழைகளுக்கு கொடுங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் அந்த தான தர்மத்தை பத்தி ஜீசஸ் வந்து பேசுவாரு. இதை வந்து எங்களுக்கு காடு வந்து எங்களுக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்டே தெரியாது, காடு தான் எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நாங்க இதை ஃபாலோ பண்ணோம். நாங்க ஒரு ஃபேமிலியா இருக்கோம்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நாங்க எங்க ஃபேமிலியா இருக்கோம்ல, அதுல நாங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணோம்னா எங்களோட மொத்தம் எல்லாத்தையும் காடுக்குன்னு நாங்க தரணும்னு இருந்தோம். எங்களோட சேலரியா இருக்கட்டும், கோல்டு, அந்த மாதிரி எல்லாத்தையும் காடுக்கு தரலாம் நாங்க முடிவெடுத்து அதை செஞ்சோம். தான தர்மம் பண்ணலாம் அது மூலமா அப்படி சொல்லிட்டு நாங்க முடிவெடுத்து செஞ்சோம். உடனே அம்மா அப்பா எல்லாம் வந்து எங்க கிட்ட ஒரே சண்டை போட்டாங்க. அப்ப நாங்க எங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னோம், நம்ம வீட்டுல சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்கு, போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்கு, ஆனா எவ்வளவு பேர் வீட்லயோ சாப்பாடு போட ட்ரெஸ்ஸோ இல்ல, அவங்களுக்காக தான் நாங்க இது எல்லாத்தையும் தரோம் அப்படி சொல்லிட்டு சொன்னோம். ஒருவேளை நம்ம வீட்லயும் சாப்பாட்டுக்கும் கஷ்டம் ட்ரெஸ்ஸுக்கும் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், என்னோட சேலரி என்கிட்ட உள்ளதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் உங்ககிட்டயும் தருவேன் அப்படி சொல்லிட்டு சொன்னேன். உடனே அம்மா அப்பா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சரிம்மா நீ வந்து நாளைக்கு வந்து கல்யாணம் பண்ணுவ, அப்புறம் உனக்கு வந்து குழந்தைங்கலாம் பிறக்கும், அப்புறம் கல்யாணத்துக்கு நகைலாம் சேர்க்கணும், இதுக்கெல்லாம் நீ பணத்தெல்லாம் எடுத்து வைக்கிறது இல்லையா, எல்லா பணத்தையும் இப்படியே நீ கொடுத்துட்டனா எப்படி அப்படி சொல்லிட்டு ஜீசஸ் சொன்னார்ல, அதுக்கு அப்படியே உள்டாவா சொல்லுவாங்க. ஜீசஸ் என்ன சொல்றாரு, நாளைக்கு குறிச்சு கவலைப்படாதீங்க, நாளைக்குள்ள எல்லாத்தையுமே காட் ப்ரொவைட் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே உள்டாவா, நீ வந்து உன்னுடைய கல்யாணத்துக்கு நகை சேர்க்கணும், உனக்கு வந்து படிப்புக்கு வேணும், அதுக்கு வேணும், இதுக்கு வேணும், அதுக்கெல்லாம் சேர்த்து வை அப்படி சொல்லிட்டு எங்க வீட்டுல வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நாங்க சொன்னோம், இல்லம்மா நாங்க வந்து இது எல்லாத்தையும் நாங்க கொடுக்கதான் போறோம், நாங்க வந்து காடு வந்து எங்ககிட்ட இதை பத்தி பேசியிருக்காரு, சோ எங்களோட சேலரி எங்க எல்லாத்தையும் நாங்க வந்து கொடுக்கதான் போறோம் அப்படி சொல்லிட்டு சொன்னோம். உடனே அவங்க திரும்பியும் என்ன பண்ணிட்டாங்க, எமோஷனலா டச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே கான்செப்ட் தான், நீங்க நாளை குறிச்சு கவலைப்படுங்கன்னு எங்க அம்மா அப்பா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க எங்களுக்கு எல்லாம் வயசாயிருமா, அப்புறமா நீங்க எங்களை பாத்துக்கிறதுக்கு பணம் தேவைப்படல, அதுக்காக நீங்க வைங்க அப்படி சொல்லிட்டு திரும்பியும் அதே தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க நாளைக்கு என்ன பண்ணுவீங்கன்னு அந்த நாளை குறிச்சு கவலைப்பட அந்த விஷயத்தை எடுத்துட்டாங்க. ஆனா ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காரு, நாளை குறிச்சு கவலைப்படாதீங்க, காடு எல்லாத்தையும் நாளைக்குள்ளதை ப்ரொவைட் பண்ணுவாருன்னு தானே சொல்லியிருக்காரு. சோ நாங்க அதையும் கேட்கல. உடனே என்ன பண்ணிட்டாங்க, பைபிள்ல இருந்தாங்க நாங்க பேசுறோம், உடனே பைபிள்ல ஒரு வசனத்தை எடுத்துட்டாங்க. தந்தையும் தாயும் கனம் பண்ணுவாயாகனும் பைபிள்ல தானே இருக்கு, நீ ஏன் நாங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேற, பணத்தை ஏன் எங்களுக்கு தர மாட்டேற அப்படி சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க கேட்பாங்கன்னா ஜீசஸ் பைபிள்ல ஒரு வசனத்தை அழகா சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, அம்மா அப்பாவை கனம் பண்றேன்ட்டு அவங்களுக்கு காணிக்கையா கொஞ்சம் காசு கொடுத்துட்டு கடவுள் தீர்ந்துடுச்சுன்னு போயிடுறீங்க, இந்த மாதிரி தேவனுடைய கற்பனையா அவமாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் அழகா சொல்லியிருப்பாரு. அதாவது அம்மா அப்பாவை கனம் பண்றதுங்கிறது வெறும் காசு கொடுக்கறதுல மட்டும் கிடையாது, அது கனம் பண்றதுங்கிறது வேற விஷயம் அப்படி சொல்லிட்டு ஜீசஸ் அழகா சொல்லியிருப்பாரு. அதனால சோ அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து நாளை குறிச்சு நீங்க கவலைப்பட்டு இந்த பணத்தெல்லாம் சேர்த்து வைங்க, தான தர்மம் எல்லாம் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு எங்க அம்மா அப்பா சொன்னாங்க. அதுக்கு நாங்க பதிலா இதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க எங்க கிட்ட ரொம்ப எல்லாம் பேசுறது இல்ல. அப்புறம் பேசினாலும் எப்பயாச்சும் சும்மா எனக்கு அப்படிதான் பேசுவாங்க. அப்படியே என்ன பண்றாங்க, கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே எங்க 3 பேர் நாங்க சொன்னதுல அந்த 3 பேரு அவங்க எல்லாரோட பேக்ரவுண்டும் கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் தான். அதனாலதான் அந்த வசனத்தெல்லாம் எடுத்து பேசுறாங்க, பைபிள் எல்லாம் இப்படிதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தெல்லாம் எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க காட் என்ன சொல்றாரு, நாளைக்காக கவலைப்பட வேணாம்னு சொல்றாரு. ஆனா அவங்க அப்படியே தலைகீழா நாளைக்காக நீ பணத்தை சேர்த்து வைன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா சொல்றாங்க. இந்த மாதிரிதான் நிறைய கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீ வந்து நல்லா படிக்கணும், படிச்சு பெரிய டிகிரி வாங்கணும், பெரிய வேலைக்கு போகணும், நல்லா கல்யாணம் பண்ணி காரு பங்களா நல்லா செட்டில் ஆகணும், இதுதான் காட் வந்து ஆசைப்படுறாரு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல என்ன சொல்ல வராங்க, நாளை குறிச்சு கவலைப்படணும், நல்லா படிக்கணும், படிக்கிறத குறிச்சு கவலைப்படணும், வேலையை குறிச்சு கவலைப்படணும், கல்யாணத்தை குறிச்சு கவலைப்படுன்னு தான் இன்டைரக்டா சொல்ல வராங்க. ஆனா ஜீசஸ் நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, நாளை குறிச்சு எதையுமே சாப்பாட்டு கூட நாளை குறிச்சு கவலைப்படாத, எல்லாமே காட் தருவாரு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஜீசஸ். அப்புறமா கிறிஸ்டியன்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க,
நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா படிச்சாதான் வந்து காடுக்கு வந்து பிடிக்கும் அப்படி சொல்லுவாங்க கிறிஸ்டியன்ஸ்லாம். ஜீசஸ் என்ன, நீ வந்து கான்வென்ட்ல படிச்சாதான் நான் உன்னை வந்து பரலோக ராஜ்யத்துல சேர்த்துக்குவேன் அப்படி சொல்லியிருக்காரா? இல்ல, உன்னைய மாதிரி இருக்க இன்னொரு பிள்ளை வந்து சாப்பிடாம இருந்துச்சுன்னா அதுக்கு சாப்பாடு கொடு, அப்பதான் நீ வந்து அந்த தான தர்மம் பண்ணு, அப்பதான் நீ வந்து பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும்னு சொல்லியிருக்காரே தவிர நீ கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சாதான் நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும், நீ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா நீ வந்து பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது, அந்த மாதிரி ஜீசஸ் சொல்லல. உங்களை போல பிறரை நேசிங்க அப்படிங்கறதுதான் அவர் வந்து சொல்ல வராரு. ஓகே, இந்த மாதிரி நாங்க கொடுக்க ஆரம்பிச்சோம். நான் சொன்னேன்ல, என் கூட இருந்த 3 பேர் சேர்ந்து நாங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். இது வந்து காட் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதை பத்தி டீச் பண்ணாரு. இந்த மாதிரி நீங்க கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லி தந்தாரு. எங்களுக்கும் நாங்களும் கொடுக்காமலே வளர்ந்தவங்களா, அதனால எங்களுக்கு வந்து டக்குனு வந்து கொடுக்க வரல. அதுக்கு பிறகு ஜீசஸ் தான் எங்களுக்கு அவரோட கிருபையால எங்களுக்கு கொடுக்கவும் வச்சாரு. அது வந்து ஃபுல் ஹார்ட்டடா நான் வந்து சொல்றேன், நாங்களே கொடுக்கல, இது வந்து ஜீசஸ் தான் எங்களை வந்து கொடுக்கவே செஞ்சாரு. அப்புறமா நாங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஜீசஸ் மூலமா. அப்புறம் தான தர்மம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட பிறகு எங்க லைஃப்ல நிறைய மிராக்கள்லாம் நடந்துச்சு. அந்த மிராக்கள்ல சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் நானும் என்னோட ஹஸ்பண்டும் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்தோம். என்கிட்ட மொத்தமே 50 ருபீஸ் தான் கையில வச்சிருந்தோம். நைட் டைம் வேற. அப்ப வந்து பஸ் ஏறி வீட்டுக்கு போறதுக்காக அந்த 50 ருபீஸ் வச்சிருந்தோம். அப்ப என்னாச்சுன்னா ஒருத்தர் அந்த சைடு வந்துட்டு இருந்தாரு. அவர் கையில வந்து காசு இல்லை போல. ஆனா அவர் வந்து பைத்தியம் எல்லாம் இல்ல, அவர் காசு இல்லாம கஷ்டப்பட்டு ரோட்ல நடந்துட்டு இருந்தாரு. அப்ப வந்து பிச்சையும் எடுக்கல அவரு. அப்ப அவர் நடந்துட்டு இருக்கும்போது காட் என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட அந்த 50 ருபீஸை கொடுக்க சொன்னாரு. நாங்க வந்து காட் சொன்ன மாதிரி அடுத்து அதை வச்சுதானே பஸ் ஃபேர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்காம காட் சொன்னதால அந்த 50 ருபீஸை அவர்கிட்ட கொடுத்துட்டோம். அது கொடுத்துட்ட பிறகு பர்ஸ் திறந்து பார்த்தா அந்த ராக்கெட் வர மாதிரி ஒரு 500 வெளில வந்து விழுந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது அதுதான் அந்த நம்ம நாளை குறிச்சு நாங்க அதை கவலைப்படாம அந்த 50 ருபீஸ் அவருக்கு தந்தோம்ல. அதுக்கு பிறகு காட் மிராக்குலஸா அந்த 500 ருபீஸை வந்து தந்தாரு. அதுக்கு பிறகு நாங்க வந்து கேரளால கொஞ்ச நாள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். கேரளால ஸ்டே பண்ணிருக்க சொல்ல எங்ககிட்ட வந்து அப்போ ஒரு பினான்சியலா வந்து ரொம்ப மணி இல்லை. அப்போ வந்து நாங்க மெஸ்ல தான் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டோம். மெஸ்ல வாங்கி சாப்பிட சொல்ல ஒரு ஆளுக்கு தான் எங்களால வாங்க முடிஞ்சது. நானும் என்னோட ஹஸ்பண்ட் 2 பேரும் இருக்கோம்ல. ஆனா ஒரு ஆளுக்கு தான் வந்து ஃபுட்டு வந்து வாங்க முடியும் மெஸ்ல இருந்து. அப்ப என்னாச்சுன்னா நாங்க அந்த மெஸ்ல நாங்க பேசுவோம்ல, அவங்களுக்கு வந்து தமிழ் புரியாது. அவங்க பேசுற மலையாளம் வந்து எங்களுக்கு புரியாது. ஆனா அங்க ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க தான் சாப்பாடு எல்லாம் கட்டி தருவாங்க. அவங்க ஓனர் இல்ல, அங்க வேலை செய்யற ஒரு அக்கா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு தான் நாங்க வந்து மணி வந்து பே பண்ணிருந்தோம் சாப்பாடுக்கு மெஸ்ஸுக்கு. ஆனா அவங்க 2 ஆளுக்கு உள்ள சாப்பாடு எங்களுக்கு எப்பவுமே கட்டி கட்டி கொடுப்பாங்க. இத்தனைக்கும் நாங்க அவங்க கிட்ட கேட்கவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு அவங்க கன்வே பண்ண தெரியல எப்படி பேசி. நாங்க அவங்க கிட்ட கேட்கவும் இல்லை. எங்களுக்கு 2 பேருக்கு சாப்பாடு தாங்க, நாங்க ஒருத்தவங்களுக்கு தான் காசு கொடுத்து வாங்கியிருந்தோம். அவங்க டெய்லியும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஓனருக்கு கூட தெரியாம கட்டி கட்டி எங்களுக்கு சாப்பாடு தருவாங்க. அது மாதிரி காட் எங்களுக்கு வந்து மிராக்குலஸா என்ன பண்ணாருன்னா சாப்பாடு வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாரு. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, ஒரு நாள் வந்து நாங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது காட் சொல்றதுக்காக நாங்க பணத்தை செலவு பண்ணிட்டு இருந்தோம். அப்ப வந்து ஒரு காசெல்லாம் காலி ஆயிட்ட பிறகு அடுத்து ஒண்ணு செய்ய வேண்டியிருந்துச்சு. அதுக்காக பணம் இல்லை. காட் வந்து செய்ய சொல்லியிருந்தாரு. சரி தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நடந்து போயிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாரும் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. நாங்க போற இடத்துல அதுக்கு பக்கத்துல ஒரு அக்கா வந்து காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. அந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா 3 நோட்டு கீழே கிடந்துச்சு. ஒரு 100 ரூபாய் நோட்டு, ஒரு 50 ரூபாய் நோட்டு, ஒரு 20 ரூபாய் நோட்டு கீழே கிடந்துச்சு. அதுக்கு பக்கத்துலதான் ஒரு அக்கா உட்காந்துருக்காங்க. அவங்க கூட பார்க்கல. இத்தனை பேர் நடந்து போயிட்டு வராங்க, யாருமே பார்க்கல. காட் சட்டுனே எங்களை கீழே பார்க்க சொல்றாரு. கீழே அந்த 3 நோட்டு இருந்துச்சு. அதை எடுத்து நாங்க காட் சொன்ன விஷயத்துக்காக யூஸ் பண்ணோம். அது ஒரு மிராக்குலஸா எங்களுக்கு அது ஒரு முறை வந்து அந்த மணி கிடைச்சிருந்துச்சு. இன்னொரு முறை என்னாச்சுன்னா, அதே மாதிரி நாங்க காட் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது காசு காலி ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு காசு இல்லை. ஸோ எங்களுக்கு ஒரே சோகமாச்சு. ஐயோ என்னடா சாப்பாட்டுக்கே காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட பேண்ட் பாக்கெட்ல இருந்து நான் பார்த்தா பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள ஒரு கசங்கன்னா ஏதோ ஒரு பேப்பர் கிடந்துச்சு. ஸோ டிக்கெட் இருக்கு போல சொல்லி எடுத்து பார்த்தா அதுல ஒரு 200 ருபீஸ் கசங்கி இருந்துச்சு. நான் எப்பவுமே மணியை வந்து பர்ஸ்ல தான் வைப்பேன். பாக்கெட்ல வச்சா கூட அதை வந்து மடிச்சுதான் வைப்பேன். இப்படி கசங்கியே இருக்காது. அது எவ்வளவு தெரியுமா கசங்கி இருந்துச்சு. அதை வந்து கடைக்காரங்க கிட்ட கொடுத்தப்ப அந்த கடைக்காரன் ஏமா இப்படி கசக்கி வச்சிருக்காங்கலாம் கேட்டாரு. அப்படி கசங்கி இருந்துச்சு. அது வந்து நான் வச்ச காசு இல்லை, அது காடு கொடுத்த ஒரு மிராக்கிள் மணி. அப்போ எங்களுக்கு காடு வந்து அந்த 200 கொடுத்து அது மூலமா எங்களுக்கு என்ன பண்ணாருன்னா போசிச்சாரு. ரொம்ப மிராக்குலஸா இருந்துச்சு அந்த விஷயம்.
அதுக்கு பிறகு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுல வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய மூலமா எங்களுக்கு காட் வந்து ஃபுட்டோ ட்ரெஸ்ஸோ ட்ரெஸ் விஷயத்துல ஒண்ணு நடந்துச்சு. என்னதுன்னா ஒரு திருப்பி நாங்க வந்து கடைக்கு போயிருந்தோம். கடைக்கு போகும்போது ஒரு 450 அரௌண்ட் 500 அப்படி வந்து காசு வச்சிருந்து ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸும் அங்க போயிருந்தோம். ட்ரெஸ்ஸும் அங்க போக சொல்ல பஸ் ஒரு ட்ரெஸ் பார்த்தோம். அது வந்து 600 ருபீஸ் 650 ருபீஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி 600 650 அரௌண்ட் அப்படி இருந்துச்சு. ஆனா எங்க கையில இவ்வளவுதான் இருந்துச்சு, 450 அந்த மாதிரி தான் கையில காசு இருந்துச்சு. எங்களுக்கு பஸ் ஃபேருக்கும் சேர்த்து 450 தான் அந்த மாதிரி தான் மணியே இருந்துச்சா. சோ நாங்க என்ன பண்றது, ஆனா அந்த ட்ரெஸ் தான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த எங்களுக்கு எடுத்து கொடுத்த அக்கா என்ன பண்ணாங்க, உங்களுக்கு வந்து இது வந்து 500ன்னு போடவா 400ன்னு போடவா, எந்த டேக் போடன்னு எங்ககிட்ட கேட்டாங்க. எங்களுக்கு என்னடா சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு திருன்னு முடிச்சுட்டு இருக்கோம். உடனே அந்த அக்கா என்ன பண்ணாங்கன்னா ஒரு 450 440 இருக்கிற அந்த அந்த பிரைஸ் பண்ணி போட்டிருக்க ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ஓனர் கிட்ட கொடுத்து பில் போட்டாங்க. 440 பில் போட்டுட்டு எங்களுக்கு எவ்வளவு 650க்குள்ள ட்ரெஸ் வந்து எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது வந்து தீபாவளி சீசன். அந்த அக்கா சொன்னாங்க, நிறைய பேர் வந்து தீபாவளிக்கு தான் ட்ரெஸ்ஸே வாங்குவாங்க, கஷ்டப்பட்டு வருவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ட்ரெஸ் வாங்க வருவாங்க. அப்ப வந்து கையில காசு கம்மியா இருந்தா கூட நான் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு பண்ணி தருவேன்னு சொன்னாங்க. அந்த அக்கா ஒரு நான் கிறிஸ்டியன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மாதிரி காட் மிராக்கிளஸா அன்னைக்கு எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தந்தாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காட் வந்து எங்களுக்கு ஃபுட்டு ட்ரெஸ் இல்ல ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டியமோ அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் காட் வந்து எங்களுக்கு வந்து மிராக்கிளஸா தந்துட்டு இருந்தாரு. இந்த மாதிரி மிராக்கிளஸா பைபிள்ல ஒண்ணு நடக்கும். அதாவது ஜீசஸ் வந்து ப்ரீச் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப நிறைய பேர் 5000 பேர் போல இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுக்காக என்ன பண்றதுன்னு பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஒரு குட்டி பையன் சீஷர்கள் கிட்ட வந்து 5 அப்பமும் 2 மீனும் கொடுப்பான். அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பாடுலாம் கேட்டா, நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தா கேட்டா தராதுங்கல்ல, அதுங்களுக்கு அந்த சின்ன வயசுல சாப்பாடு அதுதான் அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். அது இந்த பையனோட லஞ்சே எடுத்துட்டு வந்து அந்த குட்டி பிள்ளை வந்து கொடுக்கும், சீஷர்கள் கிட்ட கொடுக்கும். 5 அப்பமும் 2 மீனும் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அது ஜீசஸ் வந்து பிளஸ் பண்ணி என்ன பண்ணுவாரு, 5000 பேருக்கு வந்து தருவாரு. இதை எப்படி தெரியுமா ப்ரீச் பண்ணுவாங்க, நீங்க வந்து பாஸ்டருக்கு வந்து நீங்க வந்து காணிக்கையா கொடுங்க பணத்தை. அந்த காணிக்கையை நீங்க வந்து 5 ரூபாய் கொடுத்தா அது 5000 ரூபாவோ இல்ல 500 ரூபாய் கொடுத்தா 5 லட்சமாவோ காட் வந்து மல்டிப்ளை பண்ணி உங்களை பிளஸ் பண்ணுவாரு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பா காட் வந்து நீங்க கொடுக்குற காணிக்கையை ஆசீர்வச்சு அதை பிளஸ் பண்ணுவாருதான். ஆனா அது எதுக்கு பிளஸ் பண்ணுவாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஜீசஸ் வந்து 5000 பேருக்கும் மல்டிப்ளை பண்ணார்ல அந்த சாப்பாட்டை அந்த குட்டி பையன் கொடுத்தால 5 அப்பமும் 2 மீனும், அவன் மிஞ்சி போனா எவ்வளவு சாப்பிட்டுருப்பான். ஆல்ரெடி அவங்க அம்மா பேக் பண்ணதே ஃபுல்லா நிறைய சாப்பிடணும் தானே. 5 அப்பமும் 2 மீனும் பேக் பண்ணி தந்திருப்பாங்க. மிஞ்சி போனா 8 அப்பம் தான் சாப்பிட்டுருப்பான். ஆனா காட் எதுக்காக அவ்வளவு திருப்பி மல்டிப்ளை பண்ணாரு, எல்லாரும் சாப்பிடணுங்கிறதுக்காக தானே மல்டிப்ளை பண்ணாரு. அவர் வந்து அந்த பையனை பிளஸ் பண்றாரு. அவனை பத்தி இன்னுமே நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா அவர் அந்த பையனை ஐஸ்வர்யவானா அவ்வளோ அதை பிளஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி அவனை பிளஸ் பண்ணது எதுக்காக, எல்லாருக்கும் அந்த ஃபுட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக தானே கொடுத்தாரு. அந்த மாதிரிதான் நம்மளோட காணிக்கையும், நம்ம கொடுக்குற காணிக்கை என்ன மாதிரியா இருக்கணும், அதை வந்து காட் பிளஸ் பண்ணி நம்மளுக்கு தரது மித்த இன்னும் நம்ம வந்து யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தரதுக்காக தான் காட் வந்து நம்மள அதை பிளஸ் பண்ணி தராரு. நான் சொன்னோம்ல, நாங்க ஒரு 50 ரூபாய் ஒருத்தருக்கு கொடுத்தோம், காட் அதை பிளஸ் பண்ணி 500 எங்களுக்கு தந்தாருன்னு. அந்த 500 வந்து நாங்க எடுத்துட்டு போய் பீஸா சாப்பிடறதுக்காக எங்களுக்கு வந்து ஜீசஸ் தரல. அது இன்னும் யாராவது கஷ்டப்படுறவங்க வருவாங்க அவங்களுக்கு தரணுங்கிற அதுக்காக தான் அதை பிளஸ் பண்ணி அதை மல்டிப்ளை பண்றாரு. அந்த சின்ன பையனுக்கு மட்டும் அந்த சாப்பாடு இல்லைல்ல, எல்லாருக்கும் தானே பிளஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணாரு. அந்த மாதிரி நீங்க காணிக்கையா தர பணத்தை காட் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி பிளஸ் பண்ணாருன்னா அது வந்து உங்களுக்குன்னு கிடையாது. அது உங்களுக்கு யாரெல்லாம் இன்னும் நீங்க நிறைய கொடுக்கணும், இன்னும் நீங்க தான தர்மம் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பணத்தை வந்து காட் வந்து பிளஸ் பண்ணி தராரு. சோ நீங்க உங்க தசம பாகத்தை பாஸ்டருக்கு கொடுத்தாதான் காட் அதை மல்டிப்ளை பண்ணி பிளஸ் பண்ணுவாருங்கிறது கிடையாது. நாங்க அந்த ரோட்ல போறவருக்கு தானே அந்த 50 ரூபி கொடுத்து அதை பிளஸ் பண்ணி 500 காட் தந்தாரு. சோ நீங்க கஷ்டப்படுற ஒருத்தவங்களுக்கும் நீங்க தரும்போதும் காட் அதை வந்து பிளஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டே இருப்பாரு. அதே மாதிரி அந்த சின்ன பையனை பத்தி நம்ம இன்னமும் பேசிட்டு தான் இருக்கோம். காட் அந்த பையனை பிளஸ் பண்ணி இன்னுமே அவரை எப்படிதான் வச்சிருக்காரு, சூப்பரா வச்சிருக்காரு அந்த பையனை நம்ம முன்னாடி. அந்த மாதிரி நீங்க வந்து நீங்க எல்லா தான தர்மமும் பண்ற எல்லா காசும் உங்களோடதுதான். அதை நீங்க தான் அவங்க எல்லாருக்கும் தரீங்க. அதை காட் என்னதான் பண்ணுவாரு, உங்க பிளஸ் பண்ணி உங்களை மேல உயர்த்திக்கிட்டே தான் இருப்பாரு. ஓகே, நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்குவோமா? இசப்பா நன்றி இசப்பா, எங்க சிறு வேலை எங்களுக்காக தரித்திருப்பா, நாங்க அதை எதுக்குன்னுன்றதை எங்களுக்கு புரிய வச்சதுக்காக நன்றி இசப்பா.
எங்க எல்லாருக்கும் நீங்க எல்லாத்தையும் நீங்க தந்திருக்கீங்க. அதை நீங்க எதுக்காக தந்திருக்கீங்கன்றதை நாங்க புரிஞ்சு எங்களை மாதிரி எங்களை விட கஷ்டப்படுற எதுவும் இல்லாதவங்களுக்கு நாங்க தரணும். எங்களுக்கு அதுக்காக ஹோலி ஸ்பிரிட்டை கொடுங்க. உங்களோட கிருபையை எங்க மேல பொழிங்கப்பா. ஆமென். கடைசியா நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். கிறிஸ்துமஸ் வந்திருக்கு. கிறிஸ்துமஸ் வந்த உடனே எல்லாரும் என்ன பண்றீங்க, நிறைய வீட்டுல கேக்லாம் வாங்கி வெட்டி சாப்பிடுவீங்க, பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்க, புது ட்ரெஸ் போட்டுக்குவீங்க, நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. நார்மலா ஒரு பிள்ளைக்கு ஒரு பர்த்டே வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிள்ளைக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம், அந்த பிள்ளைக்கு கேக்கு கொடுப்போம், கிஃப்ட் கொடுப்போம், புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்போம். அதே மாதிரிதான் இந்த கிறிஸ்துமஸ்ங்கிறது ஜீசஸோட பர்த்டே. சோ நம்ம கேக்கை வெட்டி யாருக்கு தரணும், ஜீசஸ்க்கு தரணும். கிஃப்ட்ஸ் எல்லாம் யாருக்கு தரணும், ஜீசஸ்க்கு தரணும். நியூ ட்ரெஸ் எல்லாம் யாருக்கு தான் தரணும், ஜீசஸ்க்கு தானே தரணும். சரி, ஜீசஸ்க்கு எப்படி தருது, அவர் அதாவது சொல்ற ஜீசஸ் இந்த சிறியவர்ல யாருக்கு கொடுத்தாலும் அது நீ எங்களுக்கு அது எனக்கே கொடுத்த மாதிரி ஜீசஸ் சொல்றாருல. சோ யாரெல்லாம் சாப்பாடு இல்லாம ட்ரெஸ் இல்லாம கஷ்டப்படுற எல்லாருக்கும் நீங்க போய் கேக், நியூ ட்ரெஸ், கிஃப்ட்ஸ், பிரியாணி எல்லாமே தாங்க. அதெல்லாம் யாருக்கு தான் போய் சேரும், ஜீசஸ்க்கு தான் போய் சேரும். சோ கிறிஸ்துமஸ்ங்கிறது நீங்களே கேக் வெட்டி நீங்களே சாப்பிட்டுருக்கிறது இல்ல. அது வெட்டி கேக் வெட்டி நியூ ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து பிரியாணி எல்லாத்தையும் கொடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து செலிப்ரேட் பண்றதுதான் கிறிஸ்துமஸ். ஓகே, இத பத்தி நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க. சபையும் காணிக்கையும் பத்தி நல்லா புரிஞ்சிருப்பீங்க. காணிக்கையோட இம்பார்ட்டன்ஸையும் புரிஞ்சிருப்பீங்க. காணிக்கையை காட் எப்படி பிளஸ் பண்றாருன்னு புரிஞ்சிருப்பீங்க. அந்த பிளஸ் பண்ண காணிக்கையை நீங்க என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருப்பீங்க. இத பத்தி இன்னும் டீட்டெயிலா அடுத்த பாகத்துல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.